அது அந்த சமயத்தில் எந்த ஒரு பிராயத்தில் மரணம் அடைஞ்சதோ அதே பிராயத்தில் குழந்தைகளாக கொண்டு கொடுக்குறான் நாம் கண்ணன். பாலலீலி ஒன்றும் பார்க்கலையே சொல்கிற தேவகி அம்மாவோட சங்கடத்தையும் தீர்த்து வச்சிருக்கான். அதனால தான் நீங்கள் பீத்த சேஷம்னு சொல்லி வருது பதம். எனக்கு இப்போது என்னோட பாட்டியோட கதை கேட்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஆனால் அது பலராம சுவாமி நீ பெஷாம இருடா கிருஷ்ணா உனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி அப்படியே உட்காத்தி விட்டார். என்னோட சிஷ்யன் எங்கிட்ட கதாயுதம் படிச்சிருக்கான். எனக்கு அவனோட பராக்கிரமத்தை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். துரியோதனனுக்கே தான் கொடுக்கணும் சுபத்ராவை. கிருஷ்ணனை மாதிரியே இருப்பா சுபத்ரா, ரொம்ப அழகாக இருப்பா. கண்ணபிரான் ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருப்பாரோ அது மாதிரி இருப்பா சுபத்ரா தேவி. அந்த அழகில் மயங்காத்தவா ஆரோதுண்டோ, வாயவே திறக்காதே, அப்படியே பெஷாமல் மௌனமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நீயே பார்த்துக்கோ. அப்படி போகிறது இப்படி போகிறது எல்லாம் இந்த சுவாமி மெல்ல அவர் தலையை குனிச்சுட்டு தாழை குனிச்சுட்டே தான் இருப்பார். சுபத்ரா வரா சொல்லிட்டு அப்படி தலையை எடுத்து பார்ப்பார். சுவாமி மாதிரி கண்ணை மூடிட்டு இப்படியெல்லாம் உட்காந்துட்டு ராமராம ஜபிக்கிறாரு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் ஜபிக்கிற மந்திரம் சுபத்ரா மந்திரமா. नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। நேத்திக்கு பகவான் பலராமனை அழிச்சுண்டு பலி சக்கரவர்த்தி வாழ்ந்துட்டு இருக்கிற சுதலம் சொல்கிற அந்த லோகத்துக்கு போகிறார். தன்னோட 6 அண்ணாமாரை திருப்பி கூட்டின்னு வரத்துக்கு. கம்சனால் வதம் பண்ணப்பட்ட 6 குழந்தைகள். தேவகி அம்மா அந்த குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா. கிருஷ்ணா, சாந்தீபனி மகர்ஷிக்கு மரணம் அடைஞ்ச குழந்தைய நீ திரும்பி கொண்டு வந்து கொடுத்தியே, அது மாதிரி உனக்கு முன்னாடி பிறந்த 6 குழந்தைகள் அவளை கல்லில் மோதி மோதி வதம் பண்ணினானே என்னோட துஷ்டனான அண்ணான கம்சன், அந்த வருத்தம் இன்னும் எனக்கு தீரலை கண்ணா. அவள் இன்னும் அந்த குழந்தைகள் இன்னும் பார்த்துக்க முடியலையே சொல்லி அழ ஆரம்பிச்சு விட்டா தேவகி அம்மா. அப்போது கண்ணபிரான் அப்படியே ஆகட்டும் சொல்லி அங்கேருந்து சட்டுன்னு மறைஞ்சு சுத்தலத்துக்கு வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட ஆதித்யம் ஸ்வீகரிச்சுண்டு அவரோட ஸ்துதியும் வாங்கிண்டு அவர்கிட்ட பகவான் இப்படி சொல்லறார். என்னோட 6 அண்ணாமார் அவள் வந்து மரீச்சி பிரஜாபதியோடு 6 குழந்தைகளாகும். பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியை காமிச்சுண்டு தேவி பின்னாடி ஓடுறத பார்த்ததுமே இவாள்லாம் சிரிச்சா. அந்த பாபத்தால் அவள் அசுர யோனியில் தட்சணமே பிறக்க ஆரம்பிச்சு விட்டா. இதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபுவோடு சந்ததிகளாக பிறந்திருந்தா. இப்போது யோகமாயை அவளை வேறு ஒரு யோனியில் பிறக்க வச்சிருக்கு. அது தேவகி அம்மாவோட குழந்தையா அவள் பிறந்திருக்கா. அவள் வந்து தேவாளான நாளையே கம்சன் கையால் மரணம் அடைஞ்சு இப்போ சுதலம் சொல்கிற லோகத்தில் உங்களோட சந்ததிகளாக உங்களோட பிரஜைகளாக இருந்துட்டுருக்கா. இப்போது என்னோடய அம்மா இந்த குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா. அதனால நான் இவாளை அழிச்சுட்டு போக போகிறேன். இவாளுக்கு நல்லது வரப்போகிறது. ஸ்வச்ச காலம் அம்மா கூட இருந்ததுக்கப்புறம் அவளுக்கு மோட்சம் நான் கொடுப்பேன் சொல்லி பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். பகவான் இப்படி சொன்னதுமே அதை சிரசாக வகிச்சுண்டு பலி சக்கரவர்த்தி அவளை காமிச்சு கொடுக்க பகவான் வந்து அவளை அழிச்சுண்டு துவாரகைக்கு வரார். அம்மான தேவகி அம்மாவுக்கு அந்த குழந்தைகளை கொடுக்குறார். அந்த பாகத்தில் நிறுத்தியிருக்கோம். 53வது ஸ்லோகம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். 85வது அத்தியாயம். तान् दृष्ट्वा बालकान् देवी
पुत्रस्नेहस्नुतस्तनी परिष्वज्याङ्गमारोप्य मूर्ध्न्यजिघ्रत् अभीक्ष्णशः तान् दृष्ट्वा बालकान् देवी तान् बालकान् दृष्ट्वा. அந்த குழந்தைகள் அது அந்த சமயத்தில் எந்த ஒரு பிராயத்தில் மரணம் அடைஞ்சதோ அதே பிராயத்தில் குழந்தைகளாக கொண்டு கொடுக்குறான் நம் கண்ணன். பார்த்ததுமே அப்போ தானே தெரியும் தன்னோட குழந்தைகளாக்குன்னு சொல்லி. அப்போ தேவகி அம்மா போய் அள்ளி கட்டிக்கிற 6 குழந்தைகளையும் அப்படியே அந்த குழந்தைகளை பார்த்ததுமே புத்திர ஸ்னேஹஸ்னுதஸ்தனி, அம்மமாருக்கு உண்டாகிற சுபாவம் அல்லவோ, குழந்தை மேலே அந்த வாத்சல்யம் பொங்கி விளையாடுறதா இருந்தால் அது முளைப்பால வெளியில் வருமே. அந்த குழந்தைகளை ஆலிங்கனம் பண்ணி அள்ளி கட்டிண்டு குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறா தேவகி அம்மா. அந்த பாலும் வாத்சல்யம், அந்த பிரேமை தான் பாலாக வருது. அபாயயத்ஸ்தனம் ப்ரீதா சுதஸ்பர்ஷ பரிப்ளுதா மோஹிதா மாயயா விஷ்ணோர் யயா சிருஷ்டி பிரவர்த்ததே. அபாயயத்ஸ்தனம் ப்ரீதா சுதஸ்பர்ஷ பரிப்ளுதா. சுதன் குழந்தைகளோட அந்த ஸ்பர்ஷம் கிடச்சதுமே, ஆலிங்கனம் பண்ணின்றதுமே இத்தனை நாள் தாபம் அது அடங்கிட்டு தேவகி அம்மாவுக்கு. அப்படியே குழந்தைகளை அள்ளி கட்டிண்டு பால் கொடுக்குறா எல்லா குழந்தைகளுக்கும். பகவான் விஷ்ணுவோட மாயால் மோகிதையான தேவகி அம்மா சந்தோஷத்தோட குழந்தைகளை ஆலிங்கனம் பண்ணிண்டு முத்தம் கொடுத்துண்டு உச்சி முகந்துண்டு பால் கொடுத்துண்டும் சந்தோஷப்படுறா. இந்த சிருஷ்டியே அந்த பகவானோட மாயைக்கு அதீனம் அல்லவோ, அப்போ தேவகி அம்மா அதீனமானத்தில் என்ன ஆச்சரியம் சொல்கிறாருங்க. பீத்வாமிருதம் பயஸ்தஸ்யா பீதசேஷம் கதாபிருதः நாராயணாங்க சம்ஸ்பர்ஷ பிரதிலப்தாத்மதர்ஷனாः பீத்வாமிருதம் பயஸ்தஸ்யாः கதாபிருதः பீதசேஷம். ரசமா சொல்கிறா, கண்ணன் குடித்த மீதி பாலை குடிக்கிறாளாம் அந்த குழந்தைகள். கண்ணன் எங்கே பால் குடித்தான்னு கேட்பாளே. இப்போ கண்ணன் பெருசாயாச்சே, திரும்பி வந்தப்போ 10 வயசாக இருந்தது. 10 வயசு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாளே. இப்போ கண்ணன் எப்படி தேவகி அம்மாவோட பால் கொடுத்துருப்பான்? இது சாதாரண குழந்தைன்னா அப்படி நினச்சிக்கலாம். இது சாதாரண குழந்தை அல்லவே, சாக்ஷாத் பகவான். நினச்சா ரூபம் மாறி விடுவார். இப்போ இந்த குழந்தைகளோட குழந்தைகளா தேவகி அம்மா எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிறத கண்ணனுக்கு பொறாமல் வந்ததாம். தேவகி அம்மா என்னையும் கட்டிக்கலை. உடனே கண்ணனும் சின்ன குழந்தை ஆகிட்டானா. அப்போ கண்ணனுக்கும் பால் கொடுக்குறாளாம் தேவகி அம்மா. நிறைய மகான்மாரெல்லாம் தேவகி ஸ்தனந்தனாய நமக சொல்லியெல்லாம் பகவானுக்கு நாமம் சொல்லுறா. தேவகி அம்மாவோட பால் குடித்தவனே சொல்லி பேர் கண்ணனுக்கு. அதுவும் சாத்தியம்தான். பகவான்னா பகவானுக்கு இச்சா மாத்திரத்தால் பகவானுக்கு அந்த ரூபத்தை தரிச்சுக்க முடியும். அப்போ சின்ன குழந்தையாகவும் தேவகி அம்மாவை சந்தோஷப்படுத்தி இருக்கான் பகவான். மடியில் ஏறி உட்காந்து விளையாடி இருக்கான் கண்ணன். பாலலீலி ஒன்றும் பார்க்கலையே சொல்கிற தேவகி அம்மாவோட சங்கடத்தையும் தீர்த்து வச்சிருக்கான். அதனால தான் இங்கே பீதசேஷம்னு சொல்லி வருது பதம். அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் பால் குடிச்சுதாம். கண்ணன் உண்ட அந்த பாலோடு பாக்கி குடிச்சனால பகவானோட உச்சிஷ்டம் ஆகிடுத்தே அது. அதுவும் அமிர்த சமானமான பால், அந்த வாத்சல்ய பக்தி ரசம் தானே பாலாக வருது தேவகி அம்மாவுக்கு. அப்போது அந்த அமிர்தமான பகவானோடு உச்சிஷ்டமான பால் குடித்ததுமே என்னாச்சு? ஞான பரிபக்குவதை வந்து கொடுத்து அந்த 6 பேருக்கும். 6 பேரும் வந்து மரீச்சி பிரஜாபதியோட குழந்தைகள் அல்லவா, தேவாள் அல்லவா. இப்போ குழந்தைகளாக இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து பூர்வ ஜென்மத்தோடு போதம் உண்டாச்சு. இதுவரையும் என்னவோ தான் இவாளை சேர்ந்தவாளாக்கும் பலி சக்கரவர்த்தியோட பிரஜைகளாக்கும் சொல்லி அந்த ஒரு போதத்தில் இருந்துட்டு இருந்தா. ஆனால் இப்போது தன்னோட நிஜமான ஸ்வரூபம் என்னது தான் 6 சொல்லி அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து. அந்த ஞானம் உண்டானதுமே அவள்லாம் பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிச்சு விட்டா. தே நமஸ்கிருத்ய கோவிந்தம் தேவகீம் பிதரம் பலம் மிஷதாம் சர்வபூதானாம் யயுர்தாமதிவௌகசாம். தே நமஸ்கிருத்ய கோவிந்தம் தேவகீம் பிதரம் பலம் நமஸ்கிருத்ய சர்வபூதானாம் மிஷதாம் திவௌகசாம் தாம யயுஹு. அந்த குழந்தைகள் அந்த ஞானம் உண்டானதுமே கோவிந்தன் சாக்ஷாத் பகவான் முன்னாடி இருக்கார். சாக்ஷாத் சங்கர்ஷணமூர்த்தி. அதிதி கஷ்யப்பனோட அவதாரம் தானே தேவகி அம்மா. வசுதேவர்
அவளெல்லாம் பார்த்து அவள்லாம் இன்னவா தான் சொல்லி தெரிஞ்சதுமே அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, தேவாளாக இருக்கிற இவா சகலமான ஜனங்களும் அதுக்குள்ளே வந்துவிட்ட அதிசய காட்சி அல்லவா. இப்போ எல்லாருமே கூடிவிட்ட பிரஜைகள் எல்லாம் வந்து பார்க்குறா. மரணம் அடைஞ்ச 6 பேர் திரும்பி வந்திருக்கா சொன்னால் எல்லாருக்குமே ஆச்சரியம் அல்லவா. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்க பகவான்கிட்டே இந்த ஆജ്ഞ வாங்கின்றதுக்கு அப்புறம் அவளோட தாமத்துக்கு திரும்பி போனா, பிரம்மலோகத்துக்கு திரும்பி போய்விட்டா. தம் திருஷ்டுவா தேவகி தேவி மிருதாகமன நிர்கமம் மேனே சுவிஸ்மிதா மாயா கிருஷ்ணஸ்ய ரச்சிதா நிருப. தம் திருஷ்டுவா தேவகி தேவி, தேவியான தேவகி அம்மா மரணமடைஞ்ச குழந்தைகள் திரும்பி வந்ததும் அவள் பகவானை ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணினதும், அதுக்கப்புறம் அப்படியே ஆகாசத்துக்கு பறந்து தன்னோட தாமத்துக்கு போனதும் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. தேவகியம்மா பார்க்குறா. இப்படி பார்த்ததுமே சத்தியம் புரிஞ்சு கொடுத்து, பகவான் இந்த மாயையில் கீழ்பட்டு இத்தனை நேரம் அந்த புத்திர ஸ்நேகத்தில் மயங்கி இருந்தோமே சொல்லி தோணுறதாம் தேவகி அம்மாவுக்கு. ஆச்சரியம். பரிசுத்தமான அந்தகரணம் சுத்தமாயிடுத்து தேவகி அம்மாவோட. இதெல்லாம் பகவானோட மாயா விசேஷமாக்கும் சொல்லி புரிஞ்சுது தேவகி அம்மாவுக்கு. பகவானை அப்படி மரியாதையோட ஸ்நேகத்தோட தேவகி அம்மா பார்க்குறா. ஏவம் விதான்யத்புதானி கிருஷ்ணஸ்ய பரமாத்மனः வீர்யாண்யனந்த வீர்யஸ்ய சந்தியநந்தானி பாரத. ஏவம் விதான்யத்புதானி கிருஷ்ணஸ்ய பரமாத்மனः பாரத. ஹே பரதகுலஸ்ரேஷ்டா பரீட்சித்தே, ஆனந்தவீர்யஸ்ய அவசானமே இல்லாத பராக்கிரமத்தோடு கூடின பரமாத்மனः பரமாத்மாவான கிருஷ்ணஸ்ய ஏவம் விதானி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு இந்த பிரகாரம் அனந்தானி அத்புதானி வீர்யாணி சந்தி அளவில்லாத ஆச்சரியங்களான வீரியங்கள் அநேகம் உண்டு பரீட்சித்தே. இதை கண்டு ஆச்சரியப்படாதே. இதெல்லாம் பகவானோட அனந்த லீலைகளிலே ஏதோ ஒரு சின்ன லீலை தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பகவானோட பராக்கிரமும் வீரியமும் ஆச்சரியமும் சக்தியும் எல்லாம் வர்ணிக்க முடியாது, அனந்தமாக இருந்துட்டுருக்கு சொல்லி சுகபிரம்ம ரிஷி பரீட்சத்துக்கு சொல்லுறார். அதுக்கப்புறம் சூத கோஸ்வாமி பேச ஆரம்பிக்கிறார். நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷிமாருக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அந்த சூத கோஸ்வாமி சொல்கிறார். சூத உவாச்ச யயிதமனுஷ்ருணோதி ஸ்ராவயேத்வா முராரேஷ்சரிதமமிருத கீர்த்தேர்வர்ணிதம் வியாசபுத்ரைः ஜகதகபிதலம் தத்பக்த சத்கர்ணபூரம் பகவதி கிருதசித்தோ யாதி தத்க்ஷேமதாம அமிர்த கீர்த்தேஹே. நாசரகிதமான கீர்த்தியோடு கூடின முராரேஹே முராரியோடு வியாசபுத்ரேஹி வர்ணிதம் வியாசபுத்திரனான சுகபிரம்ம ரிஷியால் வர்ணிக்கப்பட்டதுமான அலம் ஜகதகபித பக்த சத்கர்ணபூரம் ரொம்ப லோக பாபஹரமான இந்த புனிதமான கதை, பக்தாளோட கர்ணங்களுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய கதை. பக்தாள் நித்தியமும் இந்த மாதிரி கதைகள் பகவானோட குணக்கதைகள் கேட்டுருப்பா. அதனால அவளோட கர்ணத்துக்கு ஆபரணமாக எடுத்தாம் அந்த கதை. காது விட்டு போகிறதே இல்லையாம் அந்த கதை பக்தாளோடு. அப்படி கேட்குறா சொல்லி அர்த்தம் அதுக்கு. தது இதம் சரிதம் அந்த பகவானோட இந்த கதை யஹ அனுஷிணோதி ஏதொருத்தன் அனுசரணையோட இதை கேட்குறானோ, ஸ்ராவயேத்வா ஏதொருத்தன் இதை கேள்விக்கிறானோ, பகவதி கிருதசித்தா தத்க்ஷேமதாமயாதி பகவான்ல திருடமான மனசு அவளுக்கு உண்டாகும், திருடமான பக்தி அவளுக்கு ஜனிக்கும். அதுக்கப்புறம் பகவானோட க்ஷேமமான அந்த தாமத்தை, வைகுண்ட தாமத்தை, கோலோக விருந்தாவனத்தை இந்த கதை கேட்குறவன் அடைவான் சொல்லி இதனோட ஃபலஸ்ருதி. இதோட இந்த அத்தியாயம் முடியாது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே உத்தரார்த்தே மிருதாக்ரஜானயனம் நாம
पञ्चाशीतितमोऽध्यायः समाप्तः। सदा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। ॐ नमो भगवते वासुदेवाय। अध षडशीतितमोऽध्यायः। राजोवाच ब्रह्मन् वेदितुमिच्छाम स्वसारं रामकृष्णयोः यथोपये मे विजयो या ममासीत् पितामही ब्रह्मन् वेदितुमिच्छामः ब्रह्मन्। என்னாகிறது? இந்த கதை கேட்டு ஆச்சரியப்படுறார் பரீட்சித் மகாராஜா. மேற்கொண்டு இன்னமும் கேட்கணும்னு சொல்கிற ஆசை. ஆனால் இப்போது ஒரு தாளோட கதையை பிரத்யேகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார். ஆறுது? பிரம்மன். ஹே பிரம்மஜானியாக இருக்கக்கூடியவரே, சுகபிரம்ம ரிஷே, எனக்கு இப்போது என்னோட பாட்டியோட கதை கேட்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. என்னோட பாட்டிங்கிறது யார்? பரீட்சித்தோட பாட்டி யார்? பரீட்சித்தோட அப்பா வந்துட்டு அபிமன்யு. அபிமன்யோட அம்மா யார்? சுபத்ரா. பகவானோட தங்கை சுபத்ராவுக்கும் பரீட்சித்துக்கு பாட்டி. இப்போ பரீட்சித்தோட பாட்டியான சுபத்ரா பாட்டனாரான அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்ட கதை கேட்கணும்னு சொல்லி ஆசை வந்துடுது பரீட்சித்துக்கு. அதனால கேட்குறார். மிதிலா ராஜ்யத்தில் பகவான் தன்னோட பக்தாளான ஸ்ருததேவனையும் பகுலாஸ்வனையும் ஒரே சமயத்தில் அனுகிரகம் பண்ணினதான கதையும் இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அப்போது முதல்ல இவர் கேட்குறார், எனக்கு அந்த கதையை சொல்லித்தாங்கோளேன், என்னோட பிதாமகியான சுபத்ரா பாட்டியோட கல்யாணம் எப்படி நடந்தது சொல்லித்தாங்கோளேன்னு சொல்லி கேட்குறார். அப்போ சுகபிரம்ம ரிஷி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச அர்ஜுனஸ்தீர்த்தயாத்ராயா பர்யடன் அவனீம் பிரபுः கதப்ரபாசமஸ்ருணோத் பிரபாசமஸ்ருணோன் மாதுலேயீம் ச ஆத்மனः. अर्जुनस्तीर्थयात्रायां पर्यटन्नवनीं प्रभुः சமர்த்தனான அர்ஜுனன் உத்தேசிச்சதான என்ன காரியம் இருந்தாலும் அதில் ஜெயம் நேடிவிடுவானாம். விஜயன் சொல்லி அர்ஜுனனுக்கு பேர். எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடியவனாகும். அர்ஜுனனோட பராக்கிரமத்துக்கு சமமாக யாருமே இல்லை. அப்போ அப்பேற்பட்ட அந்த வீரனான அர்ஜுனன் ஒரு சமயம் தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுறானாம் இந்திரபிரஸ்தத்திலேருந்து. அந்த சமயமாக என்ன சம்பவிக்கிறது? பூமியில் இருக்கிற எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் சஞ்சரிக்கிறான் அர்ஜுனன். முக்கியமாக ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதன் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே ஒரு மண்டபம் எல்லாம் கட்டுறார். அர்ஜுன மண்டபம் சொல்லி இன்றைக்கும் இருக்குது ரங்கநாதனோட கோவிலில். அர்ஜுனன் அப்படி ரங்கநாதன் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நிறைய காரியங்கள் எல்லாம், நிறைய தேசங்களுக்கெல்லாம் அவர் போகிறார். அங்கே போகிறத அங்கங்கத்த ராணிமாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படியே சவுத்தில் ஸ்ரீரங்கம் வந்து பகவானை தொழுது பகவான் கிட்டக்க வேண்டிக்கிறார், உங்களோட தங்கையான சுபத்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ரங்கநாதனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். എന്നിട്ട് என்ன ஆகிறது? அப்படியே எல்லா இடத்துலையும் பாரதத்தை ஒரு பிரதட்சிணம் வச்சு அப்படியே வந்து பிரபாச க்ஷேத்திரத்துக்கு வந்து சேருறான் அர்ஜுனன். அப்படியே தீர்த்தாடனம் பண்ணுறதுனால என்ன ஆகிறது? அப்படியே எல்லா இடத்துலையும் போகிறதுனால ராஜா மாதிரி இல்லை இப்போ பார்க்குறதுக்கு. அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சனால செவியாக நமக்கு இந்த ஷவரம் ஒன்றும் பண்ணிக்க முடியாதனால முடியெல்லாம் நிறைய வளர்ந்து, தாடி முடி மீசையெல்லாம் வளர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கான் நம்ம அர்ஜுனன். எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வந்து அப்போது அப்படி அந்த ஒரு கோலத்தில் பிரபாசத்தில் வந்து சேர்றேன். அங்கே வந்ததுமே ஒரு செய்தி வருது அர்ஜுனனுக்கு. என்னதுன்னா, தன்னோட மித்திரமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட தங்கையான சுபத்ராவை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணியிருக்கா. முக்கியமாக தீர்மானம் பண்ணினது பலராமசுவாமி. பலராமசுவாமிக்கு வந்து துரியோதனன் கிட்டக்க அதிகமான அபிமானம் உண்டு. அதனால துரியோதனனுக்கு தன்னோட தங்கையான சுபத்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணியிருக்கார். இந்த ஒரு செய்தி அவரோட காதில் விழறது தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுத்து. அர்ஜுனனுக்கு என்னாக போகிறதோ, சுபத்ராவை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறானாம் அர்ஜுனன். എന്നിട്ട് என்ன ஆகிறது? दुर्योधनाय रामस्तां दास्यतीति न चापरे तल्लिप्सु सयतिर्भूत्वा त्रिदण्डी द्वारकामगात्. दुर्योधनाय रामस्तां
ராமஹ தாம் துர்யோதனாய தாஸ்யதி. அப்போ என்ன ஆகுறது, பலராமனோட இஷ்டம் அனுசரித்து எல்லாருமே அப்படியே அடங்கி போயிடுவா பலராம சுவாமிக்கு. அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அல்லவா, யாதவன், பெரிய யாதவனாகும் அவர். ஒராக்கி கண்ணனுக்கு அண்ணா வேறு, கண்ணனும் அண்ணா சொன்ன வேத வாக்கு சொல்லி உட்காந்து விடுவானாம். அதனால கண்ணனும் எதிர் சொல்லி பார்த்தார். ஆனால் அது பலராம சுவாமி, நீ பெஷாம இருடா கிருஷ்ணா, உனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி அப்படியே உட்காத்தி விட்டார். நான் சொல்கிறது தான் கரெக்ட். துரியோதனன் கொடுக்குறான். துரியோதனன் வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கான். நீ யாருக்கு சொல்கிற, நீ அர்ஜுனனுக்கு தானே சொல்கிற. அர்ஜுனன் எல்லாம் எங்கே எல்லாமோ காட்டுக்கு தீர்த்தாடனம் பண்ண போயிட்டான், எங்கே அலைஞ்சுட்டு கிடக்கிறானோ, இந்திரபிரஸ்தத்துலேயும் இல்லை. அர்ஜுனனுக்கு ஒன்றும் கொடுக்கண்டா. துரியோதனன் பாரு ராஜாதி ராஜாவா, ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரே ஒரு ராஜாவா அப்படியே இருக்கான் பாரு. என்னோட சிஷ்யன் எங்கிட்ட கதாயுதம் படிச்சிருக்கான், எனக்கு அவனோட பராக்கிரமத்தை பற்றியெல்லாம் நன்னா தெரியும். துரியோதனனுக்கே தான் கொடுக்கணும் சுபத்ராவை சொல்லி பலராம சுவாமி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிவிட்டார். அவர் யாருக்குமே மீற முடியலை. கிருஷ்ணனும் அண்ணாவோட பாசத்தால் அப்படியே உருண்டு பேசாமல் உட்காந்துட்டு விட்டானாம். என்ன ஆகிறது, அப்படியே செலவாள்லாம் தர்க்கம் பண்ணுறாங்க யாதவ சபையில். சாத்விகி எல்லாம் இவாள் கொடுக்காதேங்கோ, துரியோதனுக்கு கொடுக்காதேங்கோ சொல்லி நிறைய சண்டை போடுறார் பலராம சுவாமி கிட்டக்க. அப்படியே இந்த வாக்தர்க்கம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன சம்பவிக்கிறது, அர்ஜுனன் இங்கே வந்து சேரறான் பிரபாச க்ஷேத்திரத்தில். அர்ஜுனனுக்கு தோணிட்டு சுபத்ராவை கைவிட்டு விடக்கூடாது. ஏன் சுபத்ரா கிட்டக்க இவ்வளோ ஆசைன்னா, ஒன்றாவது அழகு, சுபத்ரா ரொம்ப அழகாக இருப்பா, பார்க்குறதுக்கு ஸ்பிட்டிங் இமேஜ் ஆஃப் கிருஷ்ணனை மாதிரியே இருப்பா சுபத்ரா, ரொம்ப அழகாக இருப்பா. கண்ணபிரான் ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருப்பாரோ அது மாதிரி இருப்பா சுபத்ரா தேவி. அந்த அழகில் மயங்காத்தவா ஆரோதுண்டோ. அப்போ சுபத்ரா தேவியோட அழகை பற்றி தெரியும். ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, சுபத்ராவை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டா யாதவாளோட எல்லாரோடும் ஸ்னேகம் அந்த ராஜா காயிடும், தனக்கே அந்த ஸ்னேகம் கிடைக்கணும். இவ்வளோ நாளும் கிருஷ்ணன் வந்து பாண்டவாள்கிட்ட தானே ரொம்ப ஸ்னேகமாக இருந்துட்டுருக்கான். இப்போ சுபத்ராவை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டா துரியோதனன் மாப்பிள்ளை சொல்லி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சு விடுவா. துரியோதனன் பேரில் எல்லாருக்குமே ஸ்னேகம் வரும். பின்ன துரியோதனனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு விடுவா. அதனால் இவாளுக்கு அந்த சப்போர்ட் போய்விடும், கண்ணனோட அந்த கிருப்பை போய்விடுமே. பகவானுக்கு கிட்டக்க இனி இதே மாதிரி ஃப்ரீயாக பழக முடியாதே. அதனால அந்தெல்லாம் கவலை இருக்குது அர்ஜுனனுக்கு. அதனால சுபத்ராவை ஒரு காரணத்தாலும் விட்டு கொடுக்கக்கூடியது கூடாது. அதுவும் அந்த அசத்தான துரியோதனன் கையில் அவள் போய் சிக்கிப்பானே, அவளை காப்பாற்றணும் சொல்லி தோணித்தான். அதுக்கு அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறார், இப்போ பார்க்கறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கார். உடனே மேலே போட்டுருக்கிற உத்தரியதை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு திரிதண்டி சன்னியாசியை மாதிரி, திரிதண்டி சன்னியாசிகளுக்கு வந்து இது இருக்கும், பூணல் இருக்கும், அது அழிക്കേண்ட அவசியம் இல்லை. அப்போ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு சன்னியாசி மாதிரி கொஞ்சம் எல்லாம் வேஷபூஷணம் எல்லாம் பண்ணிட்டு சன்னியாசியை மாதிரி பிரபாச க்ஷேத்திரத்தில் அப்படியே உட்காந்துட்டு ஒன்றுமே பேஷாக்கி கிருஷ்ண மந்திரம் ராம மந்திரம் ஜெபிச்சுன்னு அவங்க உட்காந்துட்டு இருக்காராம். இதெல்லாம் கிருஷ்ணனோட ஐடியாவுக்கு மகாராஜ் ரொம்ப ரசமாக சொல்லுவார். இந்த கதை ரொம்ப ரசமாக இருக்கும். கண்ணன் வந்து இங்கே அர்ஜுனன் வந்து சேர்ந்தான்னு சொல்லி தெரிஞ்சதுமே ஆறுகிட்டையும் சொல்லி காக்கி ரொம்ப சீக்ரெட்டாக வந்து அர்ஜுனனை மீட் பண்ணி கண்ணனை பார்த்ததுமே அள்ளி கட்டிக்கிறான் அர்ஜுனன். கொஞ்ச நேரம் குஷல பிரஷ்னம் எல்லாம் பண்ணி கிருஷ்ணன் கிட்டக்க கேட்குறானாம் அர்ஜுனன், ஏன் கிருஷ்ணா சுபத்ராவை துரியோதனனுக்காக கொடுக்க போகிறேன், நான் ஆசைப்பட்டுன்னு இருந்தேனே, உன்னோட தங்கையை எனக்கு கல்யாணம் பண்ணி தரப்பா இல்லையா, நீ கூட ஆசீர்வாதம் பண்ணினேன், நான் ரங்கநாதனா நீ இருந்த சமயத்தில் நான் போய் கேட்டேனே, பிரார்த்தனை பண்ணிட்டேனே, நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினியே, இப்போ சுபத்ராவை துரியோதனனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் எல்லாருமா சேர்ந்துண்டு. அப்படி கேட்டதுமே பகவான் சொல்லுறான், நீ ஒன்றும் பேசாதே, அண்ணாவை எனக்கு எதிர்க்க முடியாது, ஆனால் எனக்கு ஒரு தந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ இந்த மாதிரி இப்போ சன்னியாசி மாதிரி இருக்கா இல்லையா, சன்னியாசி மாதிரியே அங்கே உட்காந்துட்டுருக்கு, வாயவே திறக்காதே, அப்படியே பெஷாமல் மௌனமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நீயே பார்த்துக்கோ சொல்லி பகவான் குஷுன்னு அர்ஜுனனோட காதில் ஹோல் ஐடியா சொல்லிட்டு, அவளுக்கு மட்டும்தான் தெரியுமா, வேறு யாருக்கும் தெரியாது என்ன ஐடியான்னு. அப்படியே என்னெல்லாமோ முணுமுணுத்துட்டு பகவான் வட்டில் திரும்பி போயிடுவானா. அப்போ அர்ஜுனன் இங்கே சன்னியாசி மாதிரி அமர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் பிரபாச க்ஷேத்திரத்தில், திரிதண்டி சன்னியாசியா. ஒரு நாள் போகுந்தோறும் ஏதோ பெரிய சன்னியாசி மகான் வந்திருக்கார், இவர் வந்து ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார், மௌனமாக இருந்துட்டு இருக்கார், நாமம் மட்டுமே சொல்லின்னு இருக்கார், பார்க்குறதுக்கு என்ன தேஜஸ், என்ன அழகாக இருக்கார் இந்த சன்னியாசி. அவர் ஏதாவது பேசினா அதெல்லாம் பலிக்கிறது. இவர் எப்பேற்பட்ட தபஸ்வி. அப்படியே எல்லாருமா கூட்டமாக இந்த சன்னியாசியை பார்க்க எல்லாருமே வர ஆரம்பிச்சு விட்டா பிரபாச க்ஷேத்திரத்தில். இப்படி ஒரு சன்னியாசி மகான் இங்கே வந்திருக்கார், பிரபாச க்ஷேத்திரத்தில் இருக்காரு சொல்லி துவாரகையில் அந்த புறத்துலேயும் அந்த பேலஸ்லேயும் தெரிய ஆரம்பிச்சு விடுத்து. பகவானோட மாளிகை வரையும் இந்த ஒரு என்ன சொல்லுவா, இந்த சுவாமிஜியோட புகழ் பரவ ஆரம்பிச்சு விடுத்து. அப்போ என்ன சம்பவிக்கிறது,
तत्र वै वार्षिकान् मासान् अवाचीत् स्वार्थसाधकः पौरैः सभाजितो भीक्ष्णं रामेण जानता च सः तत्र वै वार्षिकान् मासान् சுபத்ரையை சுவாதீனை ஆக்கணும்னு சொல்லி சிரமிச்சுட்டு இருக்கானாம் அர்ஜுனன். அதுக்கு உள்ளதான சிரமம் அல்லவோ இது, அதுக்கு தானே பகவான் ஐடியாலாம் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ சன்னியாசியாக இங்கே உட்காந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். இப்படி ஒரு சன்னியாசி துவாரகையில் வந்திருக்கார் சொல்லி தெரிஞ்சதுமே ரொம்ப பெருசாக அவரை வரவேற்கணும்னு சொல்லிட்டு மகான்மார்கிட்ட அதிகமான பக்தி உண்டு பலராம சுவாமிக்கு. அவருக்கு மகான்மார்கிட்ட ரொம்ப பக்தி உண்டு. அதனால அவர் என்ன பண்ணுறார், எல்லாரையும் கூட்டிகிட்டு பரிவாரத்தோடு இந்த சுவாமியை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வேண்டதான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி, சுவாமின் நீங்கள் வந்து என்னோட கிரகத்தில் வந்து பிக்ஷை எடுத்துக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பலராம சுவாமி. அப்போ இந்த சுவாமியும் அப்படியே ஆகட்டும், இந்த சன்னியாசியும் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அப்படியே பலராம சுவாமியோட மாளிகைக்கு வரானாம் அர்ஜுனன். கள்ளசுவாமி வருஷா காலம் வந்துடுத்து 4 மாதம். அப்போ வருஷா காலம் மொத்தமாக இந்த சாதுர்மாசின்னு சொல்கிறது மகான்மார் இருந்தும் வெளியில் போக மாட்டா, எங்கே இருக்காலும் அங்கேயே தங்கி விடுவா. அப்போ அர்ஜுனன் வந்து பலராம சுவாமியோடு மாளிகையிலே தங்க ஆரம்பிச்சு விட்டான். அப்போது இவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வருவா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வருவா. சொச்ச காலத்தில் கொஞ்ச நேரம் அவர் விஸ்ராந்தி எடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் வசுதேவர் வந்து அவர்கிட்ட உபனிஷத்தெல்லாம் படிச்சுப்பார். அதுக்கப்புறம் தேவகி அம்மா வந்து சேவை பண்ணுவா, சுபத்ராவையும் சொல்லி அனுப்பி சேவை பண்ண வைப்பா. பலராம சுவாமியும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். கண்ணபிரான எல்லாரும் நமஸ்காரம் பண்ண சொல்லுவா. நான் கிருஷ்ணன் சொல்லுவேன், என்னது சன்னியாசியெல்லாம் கிரகத்தில் கொண்டு வச்சு அதிதி மாதிரி வச்சுட்டு இப்படி ஒன்றும் வைக்கக்கூடாது சொல்லி கிராகி காட்டிட்டு கண்ணன் வாட்டில் போயிடுவானா, நமஸ்காரம் பண்ண மாட்டானாம் கண்ணன். என்ன கண்ணனுக்கு தெரியும் ஆறு வந்திருக்கா சொல்லி. அதனால இப்படியே இந்த சுவாமிஜி எல்லாரும் கொண்டாடுறா. கொஞ்ச காலம் அப்படியே அந்த மாளிகையில் இருந்துட்டு இருக்கார். அவர் கிரகத்திலேயே பிக்ஷை எடுத்துட்டு வீட்டோட சன்னியாசியாக இருந்துட்டு இருக்கார். ஏகதா கிரகமானிய ஆதித்யேன நிமந்திரியதம் ஸ்ரத்தயோபஹிருதம் பக்ஷ்யம் பலேன புபுஜே கில ஏகதா கிரகமானிய ஆதித்யேன நிமந்திரியதம். அப்படி துவாரகையில் வசிச்சுட்டு இருக்கிற காலத்தில் சாதுர்மாச காலம் வந்ததுமே, வருஷா காலம் வந்ததுமே பலராம சுவாமி இவர் க்ஷணித்து கிரகத்தில் வந்து ரொம்ப பெருசாக பிக்ஷை பண்ணுறார். ராஜபோஜனம் பண்ணி வைக்கிறார் இந்த சன்னியாசிக்கு. அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணி அவரை ஸ்ரத்தையோட பூஜை பண்ணுறார் பலராம சுவாமி. சன்னியாசிக்கு யதேஷ்டம் பிக்ஷையும் கொடுக்குறார். அப்படியே கொடுத்துட்டு இருக்கிற சமயமாக கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி விட்டார் அர்ஜுனன். சுவாமிஜி இங்கே தங்கி விட்டார். என்ன ஆகுறதுன்னுட்டு சோபஷ்ய தத்ர மஹதீம் கன்யாம் வீரமனோஹராம் பிரீத்யுத்புல்லேக்ஷணஸ்தஸ்யாம் பாவக்ஷுப்தம் மனோததே. சோபஷ்ய தத்ர மஹதீம். பலராம கிரகத்தில் வசிச்சுட்டு இருக்கிற அவசரத்தில் தீராளோடும் மனசை இழக்கி திருக்கக்கூடிய அதிசுந்தரியான கன்னிகையான சுபத்ராவை தேவகி அம்மா இந்த சுவாமிஜிக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நியமிக்கிறா. இந்த சுவாமிஜிக்கு என்னென்ன கைங்கரியம் உண்டோ எல்லாமே சுபத்ரா குட்டியே எல்லாமே பண்ணறாளாம். அவருக்கு சாமரத்தால் வீஜனம் பண்ணுறதும், அவரோட கால் பிடிச்சு விடுறதும், அவருக்கு வேண்டதான பக்ஷி வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு கொடுக்கறதும், அவருக்கு என்னென்ன சேவை பண்ணணுமோ எல்லாமே சுபத்ராவே பண்ணறா. அப்போ அவள் அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் வரத்த, அப்படி போகிறது இப்படி போகிறது எல்லாம் இந்த சுவாமி மெல்ல அவர் தலையை குனிச்சுட்டு தாழை குனிச்சுட்டே தான் இருப்பார். சுபத்ரா வரா சொல்லினா அப்படி தலையை எடுத்து பார்ப்பார், இப்படி ஓரக்கண்ணால் அவளை பார்ப்பார், ஸ்னேகத்தோடு பார்ப்பார். இதெல்லாம் சுபத்ரா ஸ்ரத்திக்கிறான். ஒரு நாள் வந்து தேவகி அம்மாகிட்ட சொல்லி விடுறாளாம், இந்த சுவாமி இந்த திருதண்டி சன்னியாசி நீங்கள் அழைச்சின்னு வந்திருக்கே, அவர் ஒரு சன்னியாசி மாதிரி எனக்கு தோணுறது இல்லையாம்மா. அவர் வந்து இந்த பஞ்ச பாண்டவாள் இடைக்கிடைக்கு வருவாள் நம்மாத்துக்கு, அவளில் 3ஆவதாக பிறந்திருக்கார் இல்லையா அர்ஜுனன், அவரை மாதிரியே இருக்கார், அவரோ சொல்லி எனக்கு சம்சயம்மா, அவர் திருதண்டி சன்னியாசி ஒன்றும் இல்லை சொல்லி தேவகி அம்மாட்ட ஒரு நாளைக்கு சொல்லி விட்டாளாம் சுபத்ரா. அப்போ தேவகி அம்மா தலையை எப்படி பார்த்துட்டு, எல்லாம் உன்னோட சின்ன அண்ணாவோட வேலை தானே, சின்ன அண்ணா தான் கொண்டு வச்சுட்டுருக்காரு, நீ அவருக்கு யதேஷ்டமாக சேவை பண்ணு சொல்லி தேவகி அம்மா அப்ரூவல் கொடுத்து விட்டா. உடனே என்னாச்சு, சுபத்ராவுக்கும் அந்த வந்திருக்கிற சன்னியாசி பேரில் அர்ஜுனன் பேரில் ரொம்ப ஸ்னேகம், பிரேமிக்க ஆரம்பிச்சு விட்டா சுபத்ரா. அண்ணாவோட சப்போர்ட்டும் இருக்குது, அம்மாவோட சப்போர்ட்டும் இருக்குது. பலராமன் அண்ணா மட்டும்தான் கொஞ்சம் உருன்னு இருக்கார், அவரும்
சம்மதிச்சு விடுவார் சொல்லி நினச்சிண்டே அர்ஜுனனையும் ஸ்நேகிக்க ஆரம்பிச்சு விட்டா சுபத்ரா. சாபீதம் சகமே வீக்ஷ்ய நாரீணாம் ஹிருதயங்கமம் ஹசந்தி व्रीडितापाङ्गी தன்யஸ்தத்ஹிருதயே க்ஷணா. சாபீதம் சகமே வீக்ஷ்ய, ஸ்திரீகளோட மனசை அபகரிக்கத்தக்கதான சௌந்தரியமுள்ள அந்த திரிதண்டி சன்னியாசியை பார்க்குற சமயத்திலேயே சுபத்ராவோட ஹிருதயம் அப்படியே பறி கொடுத்து விடுறா. சுபத்ராவும் அர்ஜுனனை கண்டு காமிக்க ஆரம்பிச்சு விட்டா. அந்த சன்னியாசியை கண்டு காமிக்க ஆரம்பிச்சு விட்டா. அவரை பார்த்து சிரிக்கிறதும் லஜ்ஜையோட மெல்ல பார்க்கறதும் கூடமாக அவரை பார்க்கறதும் அவர்கிட்ட ஒன்றுமே காரியமே இல்லாக்கி அவர்கிட்ட போய் பேசுறதும் அவருக்கு சேவையெல்லாம் பண்ணுறதும் மனசும் சரீரமும் எல்லாம் அர்ப்பணம் பண்ணி விட்டாளாம் சுபத்ரா. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னென்ன சேவை உண்டோ எல்லாம் பண்ணறா. அனுராகத்தை ஸ்பஷ்டமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சு விட்டாளாம் ரெண்டு பேருமே. அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுத்து, ஆறு சொல்லி தெரிஞ்சு கொடுத்து. ஆனால் சன்னியாசியாக இருந்துட்டு அப்படியே இருந்துட்டுருக்கான். ஆதித்யம் ஸ்வீகரிச்சுட்டு அர்ஜுனன் அங்கே வேஷச்சனனாக இருந்துட்டுருக்கான். இப்படியே எத்தனை காலம்தான் இருக்கிறது? என்ன ஆகிறது? தாம்பரம் சமனுத்யாயன் அந்தரம் பிரேப்சுரர்ஜுனः நலேபேஷம் பிரமச்சித்தः காமேனாதி பலியசா. தாம்பரம் சமனுத்யாயன், எப்பவுமே சுபத்ராவே தான் தியானம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம அர்ஜுனன் இன்னும் சுவாமி மாதிரி கண்ணை மூடிட்டு இப்படியெல்லாம் உட்காந்துட்டு ராமராம ஜபிக்கிறாரு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் ஜபிக்கிற மந்திரம் சுபத்ரா மந்திரமா? கண்ணு மூடிட்டு சுபத்ராவை தியானம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் நம்ம அர்ஜுனன். அவளையே தியானம் பண்ணிட்டு அவளை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு கூட இப்படியே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் நாம் அர்ஜுனன். அதனால பலராம சுவாமியோட மாளிகையில் எல்லா விதமான ஆதித்யம் சுகசுவிதைகள் இருந்தாலும் அதில் ஒன்றும் மனசு லயிக்கலையாம். சுபத்ராவையே நினச்சி ஏங்கிட்டு இருக்கான் நாம் அர்ஜுனன். அஸ்திர சித்தனா அப்படியே இருந்துட்டு இருக்கான். எவ்வளோ நாள் தான் இப்படி சன்னியாசி வேஷம் போட்டுட்டு கப்பு சுப்புன்னு இப்படி பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறது? எல்லாம் இந்த கிருஷ்ணன் பண்ணின வேலை. கிருஷ்ணன் தான் இந்த சன்னியாசி மாதிரி இப்போ ஷாமிரு மௌனத்தை தீட்சை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு சொல்லி சொன்னானே. எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கிறது சொல்லி ஆலோசனை பண்ணுறான் அர்ஜுனன். ஒரு நாளைக்கு கண்ண பிரானை பார்க்குறானா, கண்ணன் கிட்டக்க பேசுகிறானாம் அர்ஜுனன். எவ்வளோ நாள் தான் கிருஷ்ணா நான் இப்படியே இருக்கிறது? அப்படி பேசுகிறத கண்ணன் இன்னும் சொல்லறார். என்ன சொல்கிறார், அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, அர்ஜுனன் எப்படி சுபத்ராவை ஆட்கொள்ளுறான், அந்த கதையெல்லாம் நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்கும். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.